போடுவாங்க. முதல்ல ஒரு முடிச்சு போடுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க? ரெண்டு வேற வேற கயிறை ஒரே கயிறை இணைச்சு ஒரு முடிச்சா போடுவாங்க. அது ஏன்னா ஈருயிர் ஓர் உயிராகி இருமனம் ஒரு மனமாகி விட்டு கொடுத்து புரிஞ்சு வாழணும் அப்படின்றதுக்காக இந்த முதல் முடிச்சு போடுறாங்க. இந்த ரெண்டாவது முடிச்சு போடுறாங்க பாத்தீங்களா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? நம்ம முன்னோர் வழி வழியா வச்ச சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம பின்பற்றி அவங்க வழி நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டாவது முடிச்சு போடுறாங்க. இந்த மூணாவது ஒரு முடிச்சு போடுவாங்க பாத்தீங்களா, அது ஏன் தெரியுமாங்க? நமக்கு அடுத்த வர சந்ததியினரை ஒரு நல்ல உயிரா நம்ம இந்த உலகத்துக்கு உருவாக்கி விடணும் அப்படின்றதுக்காக இந்த மூணாவது முடிச்சு போடுறாங்க. எனக்கும் கல்யாணம் ஆச்சு சார். நானும் கல்யாண மண்டபத்தில் மணமகனா உட்காந்துருந்தேன். நானும் முடிச்சு போட்டேன். முடிச்சு போடும்போது என் மனைவி சொன்னா, உங்க அப்பா அம்மாவை மறந்துடணும்னு சொன்னான். ரெண்டாவது முடிச்சு போட்டேன், உங்க அக்கா தங்கச்சி உன் கூட பிறந்தவங்க எல்லாம் மறந்துடணும்னு சொன்னான். மூணாவது ஒரு முடிச்சு போட்டேன், என்ன தவிர எல்லாத்தையும் மறந்துடணும்னா. அப்புறதே தெரிஞ்சிச்சு, 3 முடிச்சு போட்டா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. தாலி எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாலை மாத்துவாங்க பாத்தீங்களா, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை மாத்திட மாட்டேன், நீ என்ன மாத்திட கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாலை மாத்துறாங்க. மாலை மாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணும் மாப்பிளையும் கையை கோர்த்துக்கிட்டு அந்த யாகசாலைன்ற நெருப்பை சுத்தி வருவாங்க பாத்தீங்களா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? பஞ்சபூதங்களான நிலம் நீர் காத்து நெருப்பு ஆகாயம் இதோட சாட்சியா நான் உன்னை கைப்பிடிக்கிறேன், என்னைக்குமே கைவிட மாட்டேன் அப்படின்றதுக்காக இந்த யாகசாலையை சுத்தி வராங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மி மிதிச்சு அப்படின்னு ஒண்ணு நடக்கும் பாத்தீங்களா, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க? அம்மி இல்லாம குழவி பயன்படாது, குழவி இல்லாம அம்மி பயன்படாது. அது மாதிரி நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல, எப்ப இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அம்மி மிதிக்கிறாங்க. இந்த அருந்ததின்னு ஒண்ணு பாப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? இந்த வானத்துல இருக்கிற கோடான கோடி தேவர்களான நட்சத்திரங்களோட முன்னிலையில சூரிய பகவானோட சாட்சியோட இந்த திருமணம் நடக்கப்படுது அப்படின்றதுக்காக இந்த அருந்ததி பாக்குறாங்க. சார் ஒரு நிமிஷம், எனக்கும் கல்யாணத்தன்னைக்கு மணமானா உட்காந்துற அன்னைக்கு இப்படித்தான் காதில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, மாப்பிள்ளை அருந்ததியை பார்க்க போறாரு, மாப்பிள்ளை அருந்ததியை போக்க போறாருன்ட்டு. அப்ப நான் நினைச்சேன், பக்கத்தில் வாய்ச்சதுதான் சப்ப பிகரா போச்சு, அருந்ததிங்கிற ஒரு சூப்பர் பிகரை காமிப்பாங்க ஓலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, கடைசியில் அங்கே போய் மேலே ஒரு நட்சத்திரத்தை தான் சார் காமிச்சாங்க. உங்க பேர் என்ன? அக்பர். அக்பருக்கும் அருந்ததிக்கும் என்ன சம்பந்தம்?